இங்க ஒரு அம்மா சமைக்கிறத பையன் சாப்பிட்டா அவங்களோட ஆயுள் குறைஞ்சுகிட்டே வருது. நம்ம ஹீரோவோ அவங்க அம்மா சமைச்சு கொடுத்தத சாப்பிட்டுட்டு இருக்க நேரத்துல கண்ணுல ஒரு மர்மமான ஒரு கவுண்ட் டவுன் தெரியுது. அது அப்படியே ஒவ்வொரு நாள் சாப்பிடும் போதும் குறைஞ்சுகிட்டே வருது. என்னன்னு புரியாத நம்ம ஹீரோவோ டாக்டர் எல்லாம் போய் செக் பண்ணி பாக்குறாரு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோக்கு ஒரு கனவு வருது. இறந்து போன அவங்க அப்பாவே வந்து இது சாதாரண கவுண்ட் டவுன் கிடையாது, இது எப்ப ஜீரோக்கு வருதோ அப்ப உன்னோட அம்மா இறந்துருவாங்கன்னு சொல்றாங்க. இத கேட்ட நம்ம ஹீரோவோ அம்மாவை விட்டு ரொம்ப தூரத்துக்கு விலகி இருந்து வேலை பாக்குறாரு. எல்லா நாளும் ஹோட்டல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு அவருக்கும் தாங்க முடியாத ஒரு வயிறு வலி வருது. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேர்த்தா இன்னும் கொஞ்ச நாளுக்கு தான் நீங்க உயிரோட இருப்பீங்க, ஆபரேஷன் வேணா பண்ணி பார்க்கலாம், சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இத கேட்ட நம்ம ஹீரோக்கு நம்ம இறந்துட்டோம்னா அம்மாவோட உயிர் தப்பிச்சிரோன்னு அந்த பயத்தை விட்டுட்டு சந்தோஷமா அம்மாவை தேடி வராரு. இருக்கிற நாள் வரைக்கும் அம்மாவோட சாப்பாடை சாப்பிடுவோன்னு முடிஞ்ச வரைக்கும் டெய்லியும் அவங்க சாப்பாடை சாப்பிடுறாரு. கடைசியா ஆபரேஷன் பண்ற நாள் வருது. உள்ள கூட்டிட்டு போய் நம்ம ஹீரோவா ஆபரேஷன் பண்ணுனா கண்ணு திறக்கும் போது அவர் உயிரோட இருக்காரு. மனுஷன் அவங்க அம்மா கத்து கொடுத்த ரெசிபிய வச்சு ஒரு சூப் செஞ்சு என்னென்ன சமைக்கணுமோ எல்லாமே சமைச்சு அவங்க அம்மாக்கு டேபிள் முன்னாடி அடுக்கி வைக்கிறாரு. இதெல்லாம் பார்த்து அவங்களோ ஒரு ஸ்பூன் எடுத்து அதை அப்படியே சாப்பிடுறாங்க. அந்த நேரம் நம்ம ஹீரோவோட கண்ணுல அந்த கவுண்ட் டவுன் அப்படியே கூடுது. இத பார்த்து சந்தோஷமானவருக்கு அப்பதான் தெரியுது நம்ம சமைச்சு கொடுத்து அம்மா சாப்பிட்டா அவங்களோட ஆயுள் கூடுதுன்னு சொல்லிட்டு.